டெலிகாஸ்ட் ஆகிற செகண்ட் லவ்ங்கிற ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் எபிசோட ரிவ்யூவை தான் நம்ம 3 பார்ட்ஸாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் 6 மேல்ஸும் 6 ஃபீமேல்ஸையும் கூட்டிகிட்டு வராங்க. இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் லெவலில் தோத்தவங்க. அதான் இவங்களுக்குள்ள உள்ள சிமிலாரிட்டி. இவங்க எல்லாரும் தன்னோட செகண்ட் லவ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. 30 டேஸ் இந்த வீட்டுக்குள்ளே தான் ஸ்டே பண்ண போகிறாங்க. அண்ட் இவங்க எல்லாத்துக்குமே ஜட்ஜாக யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா கிருஷ்ணன் மேம். அவங்க வந்துட்டு சாட்டர்டே சண்டே மட்டும் வருவாங்க போல இருக்கு. மற்ற நாள் எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே ஒரு லவ் மெசேஞ்சராக ஒரு கியூபிட் மாதிரி யார் இருக்காங்கன்னா ஸ்ருத்திகா. ஸோ அவங்க வந்து ரொம்ப போல்டாக இந்த இதில் பேச போகிறாங்க. இவ்வளோ நாள் வந்து ஃப்ளவர் மாதிரி இருந்தவங்க இதில் ஃபயர் மாதிரி வரப்போறேன்னு சொல்கிறாங்க. ஸோ யாருக்கு ஏதாவது பசங்க பொண்ணுங்களுக்குள்ள சண்டை வரும்போது இந்த ஸ்ருத்திகாவை யூஸ் பண்ணி அவங்க சண்டையை தீர்த்துக்கலாம். இப்போ இந்த 6 பொண்ணுங்களோட ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரியங்கா ரோத். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இம்மெச்சூரிட்டினால தான் போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா இவங்க சாரிங்கிற மெசேஜுக்கு பதிலாக SRYன்னு போட்டாங்களாம். அதை கூட அவர் கரெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுவார் போல இருக்கு. லிட்டரலி இவங்க ஒரு டஸ்ட்பின் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 6 மந்த்ஸாக இந்த ரிலேஷன் இருந்துட்டு இனிமேல் முடியாதுன்னு சொல்லி இப்போ செகண்ட் லவ் தேடி வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மோனிஷா. இவங்க வந்து லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச்டு மேரேஜ் தான். ஒரு ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணி 1 இயர் அவர் கூட வாழ்ந்திருக்காங்க. அவர் சரியான நார்சிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து கையில் உள்ள ஒரு பிளேட்டு கீழே விழுந்து உடஞ்சா கூட நீ தான் அதை தட்டி விட்ட, உன்னால தான் அது உடஞ்சது அப்படின்னு சொல்லுவார். சின்ன தப்பை கூட ஏற்றுக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து 8 வருஷமாக போராடி டைவர்ஸ் வாங்கி இப்போ செகண்ட் லவ் ப்ரோக்ராம்க்கு வந்திருக்காங்க. தேர்ட் வந்து வீணா. இவங்க வந்து எதனால் போயிருக்காங்க அப்படின்னா, இவங்களோட பார்ட்னர் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருந்திருக்காரு. எல்லாமே இப்போ இவங்க ஷூட்டிங்கில் இருக்காங்கன்னா ஷூட்டிங்கில் பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது கூட இவங்க வந்து வீடியோ காலில் காட்டணும் போல இருக்கு. அப்போ தான் அவர் நம்புவாராம். பட் அவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருந்துக்கு இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னால இவங்களும் சரியாயிடும் நினச்சி வெயிட் பண்ணி கடைசி 4 இயர்ஸ் கழிச்சு பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஈடன் வந்து அபியூஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக அனுபவிச்சிருக்காங்க. ஃபுல்லாகவே இமோஷனல் அபியூஸ் பண்ணியிருக்காரு. ஃபிசிக்கல் அபியூஸ்னா கையில் காலில் அடிபட்டிருக்கோம், நான் காமிச்சிடலாம். இமோஷனல் அபியூஸை காட்டுறதுக்கு எனக்கு வந்து ப்ரூஃப் இல்லை. நான் சமைச்சிட்டு இருக்கும் போது சப்போஸ் டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹெட் ஆஃப் த ஃபேமிலியோட சேரில் வந்து உட்காந்தா கூட நீ என்ன ஃபெமினிஸ்டா, ஹெட் ஆஃப் த ஃபேமிலியோட சேரில் உட்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆவார். நான் வேண்டாம்னு சொல்லி பிரேக்கப் பண்ணி போகலான்னு நினைக்கும் போது காலில் வந்து விழுந்துடுவார். திருப்பி நானும் இறங்கிடுவேன். இப்படியே போய் 5 வருஷம் கழிச்சு நான் இப்போ வந்து பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் வந்து நேஹா. இவங்க வந்து சன் டிவியில் வானத்தை போல சீரியலில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட பார்ட்னர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்க 17 இயர்ஸ் இருக்கும்போதே அவங்க வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பட் அவர் ஆல்ரெடி மேரிட் போல இருக்கு. இவங்களோட 10 இயர்ஸ் பெரியவங்க. ஆல்ரெடி மேரிட்ங்கிறது கூட அவங்க அம்மா சொல்லும்போது கூட நம்பாமல் அவரை பிளைண்டாக பிலீவ் பண்ணியிருக்காங்க. கடைசி தான் தெரிய வந்திருக்கு அவர் கல்யாணம் ஆனவர் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக வந்து சிந்தூரி. இவங்களை வந்து இவங்களோட பார்ட்னர் வந்து அபண்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து என்ன சண்டை வந்தாலும் ஒரு 2 டேஸ் பேசாமல் இருந்துருவாங்களாம். இப்படி போயிட்டு இருந்தது. கடைசி மியூச்சுவலாக நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்காங்க. ஸோ ரம்யா கிருஷ்ணன் மேம் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்துட்டு நீங்கள் 2 பேரும் வந்து சண்டை போட்டு பேசாமலாம் இருக்கக்கூடாது. என்ன சண்டை வந்தாலும் நீங்கள் ஓப்பனாக பேசி தீர்த்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.